அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வீடியோவில் நாங்கள் முதலாம் தவணை பேப்பர் ஒன்று கலந்துரையாடுவோம். இஸ்லாம் பாடத்தில் இருக்கக்கூடிய 29 பாடங்கள், முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமான விளக்கங்கள் நான் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் மீட்டலுக்கு பார்த்து விளங்கி படித்து கொள்ளுங்கள். அதே நேரம் சிறு குறிப்புகளையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வருடத்துக்குரிய அனைத்து பாடங்களையும் முதலாம் தவணையிலே வீட்டிலிருந்து படித்து முடித்து வைத்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அழகான முறையில் சிறு குறிப்புகள் எது எழுதணும், எதெல்லாம் எக்ஸாமில் கேள்விகளாக வரும், அந்த அளவு விளக்கமாக நான் இந்த பாடங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். யாரும் அதை படித்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் முதலாவது கமெண்ட்டில் நான் லிங்கை போட்டிருக்கிறேன். அதில் உங்களோட 29 பாடங்களுமே நான் விளங்கப்படுத்தி போட்டிருக்கிறேன். அதில் வேண்டிய நேரம் உங்களுக்கு படித்து மீட்டல் ஒன்று செய்து கொள்ளலாம். அதையும் கூறிக்கொண்டு சரி வாங்க இன்றைய பரீட்சை பேப்பர் கலந்துரையாடல்களை நாங்கள் செல்வோம். சரி மாணவர்களே, முதல்ல உங்களுக்கு பரீட்சை பேப்பர் தந்தோடனே நீங்கள் முதலாவது பார்க்கணும். அதில் தந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே வாசிக்கணும். அதுதான் நல்ல பழக்கம். ஏன்னு சொன்னால் சில விடயங்களை தலைப்புகள் எல்லாம் சரியாக வாசித்தால் தான் உங்களுக்கு சரியாக பதில் அளிக்க இயலும். பாருங்கள், முதல்ல சொல்லிக்கலாம், விடைத்தாளில் தரப்பட்டுள்ள இடத்தில் சுட்டெண்ணெய் எழுதுக. ரைட், சுட்டெண்ணென்று தரப்பட்டிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சுட்டெண் ஒன்று ஸ்கூலில் தந்திருப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு பேர் எழுத சொல்லுவாங்க. அந்த இடத்துல சுட்டெண்ணு கேட்டிருந்தால் அவங்களோட நம்பரை தான் எழுதணும். விடைத்தாளில் தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கவனமாக வாசிக்கணும். அதையும் தந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. கட்டாயம் அறிவுறுத்தல்களை வாசிக்கணும். இந்த வினாத்தாளுக்குரிய நேரம் 2 மணித்தியாலங்கள் ஆகும். 2 மணித்தியாலத்தில் நீங்கள் செய்து முடிக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், இஸ்லாம் பாடம்ன்றது உங்களுக்கு 100க்கு 100 எடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஒழுங்காக நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவத்தின் படி சரியாக டைமை மேனேஜ் பண்ணி 2 மணித்தியாலத்தில் செய்வீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் 100 மார்க்ஸ் கேரண்டி பண்ணி எடுக்கலாம். சரியாக அறிவுறுத்தல்களுக்காமே ஒழுங்காக செய்து முடிக்கணும். படித்த பாடங்கள்லே தான் பொதுவாக கேள்விகள் வரும். ரைட், சரி, அதையும் கூறிக்கொண்டு சரி நாங்கள் கேள்விகளை பார்ப்போம். எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. மிக பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. மாணவர்களே, இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் நீங்கள் கட்டாயம் வாசிக்கணும். ஒன்று ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்ததுக்கு போகப்பட. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தலைப்புகள் வாசிக்கணும். மிக பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. கீறிடுக கோடிடுகன்னா நீங்கள் கட்டாயம் அடிமட்டம் ஒன்று யூஸ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வெறுமனே ரூலர் இல்லாமல் கையால் நிறைய பேர் கோடிட்டு இருப்பாங்க. அது அழகாக இருக்காது. ரைட், ஒரு கோடிட சொன்னாங்கன்னா, கீரிட சொன்னாங்கன்னா உங்களோட அடிமட்டத்தை பாவிங்க. பென்சிலையும் அடிமட்டம் இல்லாட்டி பென் தான் பாவிக்கணும் கிரேட் 6க்கு இல்லையா. அப்போ நீங்கள் ப்ளூ பென், வேறு கலர் பென்களில் ஆன்சர் எழுதுறது இல்லை. எக்ஸாம் பேப்பருக்கு ப்ளூ பென் எடுத்து அழகான முறையில் அடிமட்டத்தை வச்சு சரியாக ஒரு ஆன்சர், சரியான மிக பொருத்தமான ஒரு ஆன்சர் தான் நீக்கும். அதுக்கு கீழே விடை முடியும் வரையும், ஆரம்பத்துலேருந்து விடை முடியும் வரங்காட்டியும் அழகாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். சரி, ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வி, ஆமந்து பில்லா என்பதன் பொருள். இது முதலாவது பாடம் இல்லையா. ஆமந்து பில்லா என்பதன் பொருள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன். அதுதான் விடையாக வரணும். ஆகவே முதலாவது தான் சரியா இல்லையா. மலக்குகளை ஈமான் கொள்கிறேன் வராது, வேதங்களை ஈமான் கொள்கிறேனும் வராது. ஆகவே ஆமந்து பில்லா என்பது அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன். ரைட், சரி, 2வதுக்கு போவோம். அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்யாத படைப்பு. நல்ல ஒழுங்காக வாசிங்க. மாறு செய்யாத படைப்பு. ரைட், அல்லாஹ்வின் கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவாங்க. அல்லாஹ்வோட கட்டளை என்னது? அல்லாவை வழிபடணும். எந்த நேரமும் அல்லாவை வழிபடணும், துவா செய்யணும், திக்ர் திலாவத்தில் ஈடுபடணும். இப்படி அல்லாஹோட கட்டளைகளுக்கு எந்த ஒரு மாறும் செய்யாத விஷயம். மாறு செய்கிறன்ற அதை இல்லாமல் வேறொரு பக்கத்துக்கு போகிறல்ல. அல்லாஹ் எதை சொல்கிறானோ, எதை செய்ய சொல்கிறானோ அந்த மாதிரி 100க்கு 100% அப்படியே செய்கிறவங்க யார்? மனிதனா, ஜின்களா, மலக்குகளா? மலக்குகள். வெரி குட். 2வதுக்கு என்ன விட
மூன்றாவது தான் விட மலக்குகள். மனிதனும் மாறு செய்கிறான் இல்லையா? அல்லாஹ் சொல்லிக்கிறான் மனிதனுக்கு ஐவேளை தொழுங்க, இப்படி இப்படி வாழணும், இப்படி நடந்து கொள்ளணும். எல்லா மனிதர்களும் அந்த சரியான வழியிலே நடக்கிறாங்களா? இல்லை, தவறுகள் செய்கிறாங்க, பிழைகள் செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்? அப்படி செய்யப்படாது, நீங்கள் நல்ல மனிதர்களாக வாழணும், இந்த நேர் வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் வாழுங்கன்னு சொல்லிக்கிறான் இல்லையா? ரைட். ஆனால் ஜின்களும் அப்படி தான். கெட்ட ஜின்கள் நல்ல ஜின்கள்னு 2 வகை இருக்குது. அவங்களும் அல்லாஹ்க்கு மாறு செய்வாங்க. ரைட். ஆகவே தான் கெட்ட ஜின்கள்னு ஒரு கோஷ்டிக்கிறாங்க. ஆனால் மலக்குகள்லாம் அப்படி இல்லை. எல்லா மலக்குகளும் அல்லாஹ்ட கட்டளைகளுக்கு அடிபணிந்து அதையே அவங்க தினமும் செய்து வராங்க. ஆகவே 2வதுக்கு 3வது விடை. வெரி குட். 3வதுக்கு என்ன விடைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மனிதர்களது உயிரை கைப்பற்றும் மலக்கு. உங்களுக்கு இந்த மலக்குகள் என்ற பாடத்தில் நான் சொல்லித்தந்தேன். 10 பிரதான மலக்குகளையும் எழுதணும். அவங்களோட பணிகள், அவங்க என்ன பொறுப்பு, அதுக்கு என்னக்கு பொறுப்புன்றதையும் நீங்கள் எழுதி வைத்து பாடமாக்கணும். அது கேள்வியாக வரும். ரைட். அப்போ இதில் கேள்வியாக வந்திக்குது உயிரை கைப்பற்றும் மலக்கு. இதில் நிறைய பேர் பிழைக்கிறது. ஏன்னா இஸ்ராஃபீலையும் இஸ்ராஈலையும் குழம்பி கொள்ளுவாங்க. இலகுவான வழி என்னென்னா, உயிர்ன்றதுக்கு பாருங்கள் என்ன இருக்குது. ஆகவே உயிரை கைப்பற்றது இஸ்ராயில் அலை. என்ன இருக்குது, அது 2லையுமே உயிர் இஸ்ராயில். அதே மாதிரி மற்ற ஆள் தான் சூர் ஊதுறவர் தான் இஸ்ராஃபீல் அலை. ஆகவே இதில் கேள்வி உயிரை கைப்பற்றும் மலக்கு. ரைட். இங்கே பாருங்கள் ஜிப்ரீல் அலை தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அவர் தான் அல்லாஹ்விடமிருந்து நபிமாருக்கு தூது கொண்டு வருபவர். மலக்குல் மவுத். சரி, இஸ்ராயில் அலைக்கு தான் இன்னொரு பேர் இருக்குது, மலக்குல் மவுத். ரைட். மாலிக் அலை யாருக்கு எதுக்கு பொறுப்பு? நரகத்துக்கு அதிபதி, நரகத்துக்கு பொறுப்பான மலக்கு தான் அவர். ரைட். சரி, மலக்குல் மவுத்ன்றவர் தான் இஸ்ராயில் அலை. இந்த மாதிரி அவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் நிறைய நான் என் வீடியோவில் விளங்கப்படுத்திக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாமூசுல் அஹ்லம், ரூஹுல் குத்ஸ், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குதுன்றெல்லாம் நான் விளக்கம் தந்திருக்கிறேன். ஷார்ட் நோட்ஸ் எப்படி எழுதிக்கணும் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறோம் இல்லையா? என்னோட பாடங்கள் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி ஷார்ட் நோட்ஸ் எழுதணும், எதெல்லாம் எழுதணும், எதெல்லாம் எக்ஸாமில் கேள்வியாக வரும், இதெல்லாம் நான் பாடங்களில் விளக்கம் தந்திருக்கிறேன். ரைட். புதுசாக இந்த பாடத்தில் இந்த எக்ஸாம் கலந்துரையாடலில் கேட்குறீங்கன்னா கட்டாயம் மேலே பாட வீடியோகளை நீங்கள் விளக்கங்கள் பார்த்து பெற்று சிறு குறிப்புகளை எழுதி வைத்து கொள்ளணும். ஏன்னா கிரேட் 6ல் இருக்கிற கேள்விகள் O-level இஸ்லாத்தில் கூட கேள்வியாக வரலாம். ரைட். சரியா? 3வதுக்காகவே மாணவர்களே 2வது விட. சரி, திரும்ப சொல்கிறேன். முதலாவது ஆன்சர், 2வதுக்கு 3வது ஆன்சர் மலக்குகள், 3வது கேள்விக்கு 2வது ஆன்சர் மலக்குல் மவுத். ரைட். தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விகளுக்கு போவோம். சரி, 4வது கேள்வியை வாசிங்க. இஸ்லாம் என்ற அரபு சொல்லின் கருத்து. இஸ்லாம் என்ற சொல்லோட கருத்து நாங்கள் சிறு குறிப்பிலையும் எழுதினால் ஞாபகப்படுத்துவோம். 4 மீனிங் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு இருக்குது. சாந்தி, சமாதானம், கட்டுப்படுதல், சரணடைதல். பாருங்கள், இதில் கட்டுப்படுதல் வந்திக்குது. அந்த 4மே உங்களுக்கு மனநத்தில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இதில் விடையை கண்டுபிடிக்கலாம் 4வது கேள்விக்கு. ஆகவே கட்டுப்படுதல்ன்றது தான் விடையாக வரும். 2வது விடை சரி. 5வது கேள்வி பாருங்கள். அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கிடைக்கும் சன்மானம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்டது எது? ஹஜ்ஜுன்ற விடயத்தில் கீழே இது நான் ஷார்ட் நோட்ஸில் எழுத சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையில், அழகிய முறையில், பிழைகள் இல்லாமல், தவறுகள் இல்லாமல், உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு ஒரு ஆள் ஹஜ் செஞ்சால் அவருக்கு அல்லாஹ் என்ன சன்மானமாக கொடுக்குறான்? சுவர்க்கத்தை தான் சன்மானமாக கொடுப்பான். ஆகவே 5வது கேள்விக்கு சுவனம் என்றது தான் பதில். ஹவுலுல் கௌசர் அல்ல, செல்வம் அல்ல, சுவனம் என்றது தான் 5வது கேள்விக்கு சரியான பதில். 3வது பதில். 6வது கேள்வியை பாருங்கள். நஜீஸ்களை நீக்க பயன்படுத்தும் நீரின் வகை. ரைட். நஜீஸரை நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடியது மிக பரிசுத்தமான நீராக இருக்கணும். ரைட். மாஉன் தஹூர் என்பது விடையாக இருக்கும்.
ஆகவே 6வது கேள்விக்கு மாவுன் தஹூர் 2வது விட. மாவுன் தஹூர் என்பது தான் பரிசுத்தமான நீர் அல்லது மிக சுத்தமான நீர் இல்லையா. மாவுன் தாஹிர்னா உங்களுக்கு தெரியும், சுத்தமான நீர். மாவுன் நஜீஸ்ன்றது அசுத்தமான நீர். இதெல்லாம் பற்றி நாங்கள் தெளிவாக எங்களோட பாடங்களில் படித்துக்கிறோம். ரைட், 7வது கேள்விக்கு போவோம். வுலுவுடைய ஃபர்லுகளோட எண்ணிக்கை. வுலு என்ற பாடத்தில் நாங்கள் படிச்சுக்கிறோம். வுலுவோட ஃபர்லுகள் என்ன, வுலுவோட சுன்னத்துகள் என்ன, வுலுவை முறிக்கும் காரியங்கள் என்ன, இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கிறோம். வுலுவோட ஃபர்லுகள் எண்ணிக்கை கேட்குறாங்க. எண்ணிக்கை எத்தனை? 6 தான் வுலுவோட ஃபர்லுகள் இருக்குது. அது 6ஐயும் எழுதக்கூடியதாகவும் நீங்கள் மனநத்திலையும் வைத்துக்கொள்ளணும். அதுவும் கேள்வியாக வரும் அந்த பாடத்தில் நான் சொல்லி தந்து இருக்கிறேன். சரி, அப்போ நான் திரும்ப சொல்கிறேன். 4வது கேள்விக்கு 2வது விட, 5வது கேள்விக்கு 3வது விட சுவனம், 6வது கேள்விக்கு 2வது விட மாவுன் தஹூர் என்பது சரியான விட, 7வது கேள்விக்கு 3வது விட, 6 தான் சரியான விட. சரி, மீதி கேள்விகளையும் பார்ப்போம். சரி மாணவர்களே, 8வது கேள்வியை வாசிங்க. முஸ்லீமான ஒருவர் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டிய வயது. இது நபி அவங்களோட கூற்றொண்டு இருக்குது. 7 வயதில் தொலை தொடங்கணும். 10 வயதாகியும் தொலை இல்லாட்டி அடித்து சரி தொலை வைக்கணும். ரைட், முஸ்லீமான ஒருவர் கட்டாயம் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டிய வயது 7 வயது. 7 என்பது தான் விட. சரியா, ஆரம்ப வயது 7 தான். ஆகவே 8வதுக்கு 1வது விட தான் சரி. ரைட், தொழுகையில் முஃப்திலாத் என்பது, தொழுகையில் முஃப்திலாத்துன்னா என்ன நான் சொல்லிக்கிறேன். முஃப்திலாத்துன்றது முறிக்கக்கூடிய காரியங்கள். வுலுவுக்கு முஃப்திலாத் அளிக்கிறது, தொழுகைக்கு இருக்குது, நோன்புக்கு இருக்குது. முஃப்திலாத்துன்றது முறிக்கும் காரியங்கள் இல்லையா. அவள் தொழுகையை முறிப்பவை, அதாவது 9வதுக்கு 3வது விடை தான் சரி வரும். தொழுகை நிபந்தனைகள் அல்ல, தொழுகையில் கட்டாயம் பேண வேண்டியவையும் அல்ல, தொழுகையை முறிப்பவை, முறிக்கும் காரியங்கள். ஆகவே 3 விடையை நீங்கள் வாசிக்கணும். வாசித்துட்டு தான் தெரிவு செய்து உங்களோட ரூலரை எடுத்து அடிமட்டத்தை எடுத்து ஒழுங்காக தொழுகை முறிப்பவை முழுமையாக அண்டர்லைன் பண்ணணும். ரைட், சரி, 10வது கேள்விக்கு போவோம். சுப்ஹான் ரப்பியல் அஹ்லா வபிஹம்திஹி என்ன தொழுகையில் ஓதுமிடம் எது? உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ தொழுகிற மாணவர்களாக இருக்கணும். 6ஆம் ஆண்டுன்றது நீங்கள் 11 வயதை அடைந்தவர்கள் கட்டாயம் நீங்கள் தொழுது இருக்கணும். தொழுல்லாட்டி பெரிய ஒரு பாவம். ரைட், அது உங்களுக்கு அந்த பாவத்தை ஈடு கொடுக்க இல்லாத ஒரு பாவம். உங்களுக்கும் பாவம், உங்களோட பெற்றோருக்கும் பெரிய பாவமாக அது அமைஞ்சிடும் இல்லையா. அந்த ஒரு விடயமே எங்களை நரகத்துக்கு எடுத்து சென்றுடும். ஆகவே நாங்கள் எல்லோரும் தொழுபவர்களாக இருக்கணும். இப்போ 6ஆம் ஆண்டு என்பது நீங்கள் அனைவரும் தொழுபவர்களாக நான் நினைக்கிறேன். 5 நேரமும் சரியான முறையில் உரிய நேரத்தில் நீங்கள் தொழ வேண்டும். அதுபோல் தொழுகையில் ஒவ்வொரு நிலைகள்லையும் ஓதக்கூடிய ஓதல்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சுப்ஹான ரப்பியல் அஹ்லா வபிஹம்திஹி இது எப்போ ஓதுவோம்? இலகுவாக அவங்களுக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். சுஜூதின் போது தான் நாங்கள் இந்த ஓதலை ஓதுவோம். ஆகவே 10வதுக்கு 1வது விட, 8வதுக்கு 1வது விட, 9வதுக்கு 3வது விட, 10வதுக்கு 1வது விட. ஆகவே இந்த 10 கேள்விகள் எம்சிக்யூவும் நான் விளங்கப்படுத்தினேன். 2 புள்ளிகள் வீதம் நீங்கள் 20க்கு 20 எடுத்தீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், அதே நேரம் அடுத்ததுக்கு போவோம். நாங்கள் அடுத்த கேள்வி 11லேருந்து 15 வரங்காட்டி சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடைப்பினுள் உடுக. இதில் நான் சொல்லி தந்திருக்கிறேன். இதில் பிள்ளைகள் விடுறது, பிள்ளைகள் அந்த அடையாளத்தை எழுதாமல் எழுத்தில் சாரி சரி பிழை பிழை என்று எழுத்தில் எழுதுறது. அப்படி இல்லை, கேள்வியை நல்லா வாசிக்கணும் மாணவர்களே. ஏன்னா கேள்வியில் அடையாளம் இடுங்கன்னா நீங்கள் கட்டாயம் அடையாளம் தான் இடணும். சரின்னா சரின்ற அடையாளமும், பிழைன்னா பிழை என்ற அடையாளமும் இடப்பட்டு இருக்கணும். ரைட், முதலாவது 11வது கேள்விக்கு போங்க. தௌஹீத் என்பதன் பொருள் ஒற்றுமை என்பதாகும். சரியா, இந்த கேள்வி இது கூற்று இல்லை இல்லையா. தௌஹீத் என்பதன் பொருள் என்ன நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனோட பண்புகள் எல்லாம் நாங்கள் நம்புறது தான் தௌஹீதுன்றது. ரைட், தௌஹீதுன்றது ஒற்றுமை என்பது விடை பிழை. அப்போ 11வது கூற்று பிழையானது. பிழை ஒன்று க்ராஸ் ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா சரி, அடையாளம் தான் இடணும். ரைட், 12வது கேள்விக்கு போங்க. தொழுகையை விட்டவருக்கு ஹையூ என்ற நரகம் கிடைக்கும் அல்ல. நாங்கள் சொல்லிக்கிறோம், தொழுகையை முழுமையாக விட்ட ஒரு ஆளுக்கு ஜக்கர் என்ற நரகம் தான் கிடைக்கும். ஜக்கர் என்று தான் வந்திருக்கணும். ஆகவே அந்த கூற்றும் பிழையானது, பிழை.
13வது கூற்று வாசிங்க. ஜின்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். ஒழுங்கா வாசிக்கணும், தெளிவாக வாசிக்கணும். இல்லை, மலக்குகள் மட்டும்தான் அல்லாட படைப்பினத்தில் அல்லாஹ்க்கு மாறு செய்யாத படைப்பினம் இல்லையா? ஜின்களும் மனிதர்களும் மாறு செய்து கொண்டு தான் நிற்கிறாங்க. ஆகவே மாறு செய்ய மாட்டார்கள்னு முடிச்சிருக்கிறாங்க. ஆகவே அந்த கூற்றும் பிழையானது. 14வது கேள்வியை பாருங்கள். இஸ்லாத்தின் 4வது கடமை ஜக்காத். கடமைகள் நான் அர்கான்கள், இஸ்லாமிய தூண்கள், இஸ்லாமிய கடமைகள் 5ஐயும் ஆர்டர் படி பாடமாக்கிக்க சொல்லியிருக்கிறேன். கலிமா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ். 4வது கடமை நோன்பு இல்லையா? ஜக்காத்துன்றது 3வது கடமை. ஆகவே அந்த கூற்றம் பிழையான கூற்று. 4வது கடமை நோன்பு என்று வந்திருக்கணும் இல்லையா? ரைட். உலக இயக்கத்தின் சீரான தன்மை அல்லாஹ் இருப்பதை உணர்த்துகின்றது. 15வது கூற்று. உலக இயக்கம் சீராக இயங்குது இல்லையா? காலை வருது, மாலை வருது, இரவு வருது, குருவிகள் பறந்து செல்கின்றன. இப்படி இயற்கையை பார்த்தாலே ஒரு அழகான ஒரு சீரான முறையில் இயங்கி கொண்டே போகுது இல்லையா? அப்போ அதை இயக்கிறது யார்? அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ்ன்றவன் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான், உலகத்தை இயக்குறான்ன்றதை உணர்த்துது இந்த சீரான தன்மை. சரி இல்லையா? 15வது கூற்று சரி. ஆகவே 11வது கூற்று பிழை, 12 பிழை, 13வது கூற்றும் பிழை, 14வது கூற்றும் பிழை, 15வது கூற்று மட்டும்தான் சரி என்று நீங்கள் டிக்கை போட்டு இருக்க. ரைட். அப்போ இதுக்கும் 2 புள்ளிகள் வீதம் 10க்கு 10 எடுக்கலாம். இலகுவான கேள்விகள் வந்திருக்குது. அந்த பிழையை விட்டுறவான சரி பிழை என்று எழுத்தால் எழுத போக வேண்டாம். டிக் கிராஸ்ன்னு அவங்க தந்துருக்குறாங்கண்ட கேள்வியை வாசிங்க ஒழுங்கா. அதில் தந்திக்கிறாங்கண்ட அடையாளம் இடணும்னு நீங்கள் கட்டாயம் அடையாளம் தான் இடணும். ரைட். இதில் அவசரப்பட்டு பிள்ளைகள் கேள்வியை பிழையாக வாசிக்கிறேன். இப்போ 13வது கேள்வி உதாரணம். ஜின்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். தெளிவாக வாசிக்கணும், செய்ய மாட்டார்கள். ரைட். அப்படி அவசரப்பட்டு செய்வார்கள், செய்ய மாட்டார்கள் எல்லாம் ஒழுங்காக குழப்பி வாசித்து சரியாக பிழையாக மாற்றிட்டுருவாங்க. பிள்ளைய சரியாக போட்டுவிட்டு வந்துடுவாங்க. அப்படி இயலாது. ஒழுங்காக இந்த கூற்றுகளை தெளிவாக விளங்கி வாசித்து சரிண்டா சரி, பிள்ளைண்டா பிள்ளை அப்படி போட்டுட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இஸ்லாம் பாடத்தில் நீங்கள் கேர்லெஸ் தான் விடுறது, கேர்லெஸ்ஸை குறைத்து கொள்ளணும். ரைட். சரி, அடுத்த கேள்விகளுக்கு போவோம். சரி மாணவர்களை, இதில் கேள்வியை வாசிங்க. பின்வரும் சொற்களுக்குள் பொருத்தமானதை கொண்டு இடைவெளி நிரப்புக. ஒவ்வொரு சொல்லும் எக்ஸாம் பேப்பரில் முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு சொல்லையும் விடாமல் வாசிக்கணும். தலைப்புகளை வாசிக்கணும், பொருத்தமானது கொண்டு இடைவெளி நிரப்பட்டான். ரைட். நிறைய பேர் தலைப்புகளை வாசிக்காமல் கேள்விகளுக்கு போயிடுவீங்க. அப்படியெல்லாம் தெரிஞ்சாலும் தலைப்புகளை நீங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு சொல்லையும் வாசித்து விளங்கி கிரகித்து கொண்டு தான் போகணும். ரைட். இதில் விடைகள் தந்துருக்குறாங்க பாருங்கள். அரஃபா, முதலாவது விடைகளை வாசித்து கொள்ளணும். அரஃபா, மாலிக்கலை, குர்ஆன் முஹஜ்ஜலீன், தொழுகை, நாமூசுல் அஹ்லம். ரைட். எங்களுக்கு சொல்ல போக்கல என்னதுன்னு விளங்குது இல்லையா? ரைட். இப்போ அரஃபான்றது உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜோட தொடர்பு பட்ட ஒரு இடம். அரஃபா, முஸ்தலிஃபா, ஜம்ராக்கள் இதுகள் எல்லாம் ஹஜ்ஜுன்ற இதோட தொடர்புப்பட்ட ஒரு இடம் உண்டு. ரைட். அப்போ மாலிக்கலைன்னா உங்களுக்கு சும்மாவிலே விளங்குது, அவர் என்னதுக்கு பொறுப்பானவரால் நரகத்தோட தலைவர், நரகத்தோட அதிபதின்னு சொல்லலாம், நரகத்துக்கு பொறுப்பாய்க்கிறவர். குர்ஆன் முஹஜ்ஜலீன்னு அவங்களுக்கு தெரியும், யார்? தொழுகைக்காக உலு செய்து உடம்பில் இருக்கிற உடல் பகுதிகள் அனைத்தும் பிரகாசிக்கக்கூடியவங்க தான் என்ன? குர்ஆன் முஹஜ்ஜலீன் இல்லையா? உலு செய்து உடல் பிரகாசம் பெற்றவங்க மறுமையில். தொழுகை என்று இருக்குது. அடுத்தது நாமூசுல் அஹ்லம். நாமூசுல் அஹ்லம்ன்றது உங்களுக்கு தெரியும், யார்ட சிறப்பு பெயர்? ஜிப்ரீல் அலைட சிறப்பு பேர். நான் இது சிறு குறிப்பில் தந்திருக்கிறேன். ரைட். என் வீடியோ எல்லாம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சிறு குறிப்புகள் எல்லாத்துலேயும் நான் தெளிவாக தந்திருக்கிறேன். ஜிப்ரீல் அலைக்கு சலாத்துக்கு 3 சிறப்பு பெயர் இருக்குது. நாமூசுல் அஹ்லம், ரூஹுல் குத்ஸ், அதே மாதிரி அர் ரூஹ் என்பதும்
அவரோட சிறப்பு பெயர் தான். சரி, நாங்கள் இப்போ கேள்வியுள்ளுக்கு போவோம். பொறுமையாக ஒழுங்காக கேள்வியுள்ளுக்கு போங்க. முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வேறுபாடு நான் சொல்ல போகல உங்களுக்கு விட வருது இல்லையா, தொழுகை இல்லையா. முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னது? ஆகவே தொழுகை இலகுவாக எழுதலாம், இடைவெளியை நிரப்புங்க, எழுதுங்க. 17வது கேள்வி பாருங்கள். மறுமையில் முகம், இரு கால்கள், இரு கைகள், இதெல்லாம் பிரகாசமாக இருக்கிறவங்க யார்? குர்ஆன் முஹஜ்ஜிலீன்கள். ரைட், இவங்க வந்து வுலு செய்ததன் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவாங்க? முகம், 2 கால், 2 கைகள் எல்லாம் பிரகாசித்து கொண்டு எழுப்பப்படுவார்கள். அதுதான் குர்ஆன் முஹஜ்ஜிலீன். ரைட். 18வது கேள்வி. ஹஜ் கடமையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரதான இடம். நல்ல விளங்குது, அதுக்கு விட அரஃபா. ரைட், அரஃபா, முஸ்தலிஃபா இப்படி பெயர்கள் வந்துச்சுன்னா அது ஹஜ்ஜோட தொடர்புபட்ட இடங்கள் தான். ரைட், அதை பற்றி அதில் என்ன செய்வீங்க, என்னென்ன கிரியைகள் செய்யணும், எப்படி தங்கணும், இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸில் படிப்பீங்க விவரமாக. ஓகே. 19வது கேள்வி என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சிறப்பு பெயர். என்ன விட வரணும்? நாமுசுல் அஹ்லம் என்றது விடையாக வரணும். 20வது கேள்வி பாருங்கள். நரகத்தோட அதிபதி அப்போ இலகுவை கண்டுபிடிக்கலாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். ஆகவே மாணவர்களே, இது இடைவெளி நிரப்பும் போது இது ஒரு எக்ஸாம் டிப் உண்டு. பிள்ளைகள் விடாமல் செய்யணும்னா நீங்கள் முதலாவது ஆன்சர்ஸ் எல்லாம் வாசித்து கொள்ளணும். ஆன்சர்ஸ் அந்த ப்ராக்கெட்டுகளுக்கு தந்திருப்பாங்க தானே, அடைப்புகளுக்கு தந்திக்கிற ஆன்சர்ஸ் மேலால் தராங்க, இல்லாட்டி கீழே தந்திருப்பாங்க. அந்த ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டுக்கு வாசித்து முடித்து விட்டுட்டு தான் கேள்வி உள்ளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இலகுவாக குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இல்லாட்டி தான் ஒரு முறை கேள்வியை வாசிச்சுட்டு திரும்ப விடையை வாசித்து கேள்வியை வாசித்து விடையை வாசிக்க போக்கல குழம்பிடும். ரைட், அது குழப்பத்தை தவிர்த்து கொள்ளணும்னா நீங்கள் முதலாவது ஆன்சர்ஸை வாசித்து முடிச்சுட்டு தான் கேள்வி உள்ளுக்கு வரணும். ரைட், சரி, இது தான் அந்த அணுகுமுறை. சரி, இதுக்கு வந்து 2 புள்ளிகள் வீதம் 10க்கு 10 எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, அடுத்த கேள்விகளுக்கு போவோம். அடுத்தது உங்களோட பார்ட் 2 பகுதி இருக்குது. பார்ட் 2 பகுதியில் உங்களுக்கு தெரிவு வினாக்கள் வரும். அதனால் வந்து எத்தனை தெரிவு செய்து எழுதணும் அதெல்லாம் நீங்கள் சரியாக விளங்கி வாசிக்கணும். பார்ட் 2 பகுதி 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு விடை தருக. ரைட், அப்போ உங்களுக்கு 7 வினாக்கள் தந்திருப்பாங்க, 6 வினாக்கள் தந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் விடை அளிக்கிறது இல்லை. ரைட், அப்படி விடை அளித்தால் வந்து அந்த தலைப்பை வாசித்து விளங்கி இல்லைன்றதான் அர்த்தம். என்ன முதலாவதே சொல்கிறாங்க, பிளாக்கில் பாருங்கள், போல்டாக தந்திக்கிறாங்க. எவையேனும் 5 வினாக்களுக்கு தான் விடையளிக்கணும். அதாவது வந்து பெரிய வினாக்கள் 5 தேர்வு செய்து உங்களுக்கு சரியாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய 5 எல்லா வினாக்களையும் வாசிக்கணும். இந்த பகுதியில் பிள்ளைகள் உடனே எழுத தொடங்கிறது, விடை எழுத இல்லாது. எல்லா வினாக்களையும் குயிக்காக வாசிக்கணும். குயிக்காக வாசித்து சரி இதில் நான் நல்லா படித்த வினாக்கள் இருக்குது, இதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலுமென்ற வினாக்கள் 5 நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளணும். தெரிவு செஞ்சுட்டு விடையாளிங்க. ரைட், நிறைய பேர் விடுற பிள்ளை தான் 6 கேள்வின்னா 6க்கும் விடை எழுதி வைக்கிறது. பெரிய கேள்விகள் 6க்குமே விடை எழுதியிருப்பாங்க. இல்லாட்டி அவங்களோட தெரிவு செய்கிறது பிழைச்சிடுவாங்க. இதை நான் தெரிவு செய்கிறேன்னு குழப்பம் வந்துடும். ஆகவே 6ஐயும் கொஞ்சம் லேசாக வாசிங்க, மேலோட்டமாக வாசித்தா உங்களுக்கு எதை விடணுமன்றது விளங்கும். உங்களுக்கு சில கேள்விகள் விளங்காத மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேள்வியை விட்டுருங்க. அப்போ அதில் மார்க்ஸ் குறைஞ்சிடும் தானே. நல்லா செய்யக்கூடிய 5 கேள்விகள், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய நல்ல 5 கேள்விகளை தெரிவு செய்யணும். ரைட், முதலாவது கேள்வி, முதலாவது பெரிய கேள்வியில் பாட்களை நாங்கள் இது பண்ணுவோம். ரைட், முஹ்மின் என்றால் என்ன, என்றால் யார், அதன் பொருளை கூறுக. இது உங்களுக்கு தெரியும், இது உங்களோட 2வது பாடத்தில் இருக்கிறது. முஹ்மின் என்பவர் யாருண்டா, ஆமன்து பில்லா என்ற இதில் உள்ளடக்கிற 6 அம்சங்களையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் விசுவாசிப்பவர் தான் முஹ்மின் என்பவர் இல்லையா. முஹ்மின் என்பவரோட பொருள் என்ன, விசுவாசி இல்லையா. ரைட், முஹ்மின் என்றால் உங்களுக்கு எழுதணும். அப்போ ஆமன்து பில்லா என்ற தொடரில் இருக்கும் உள்ளடங்கும் 6 அம்சங்களையும் சந்தேகமில்லாமல் விசுவாசித்தவர் தான் முஹ்மின் இல்லையா. முஹ்மின்றோட பொருள் வந்து விசுவாசி என்பது ஆகும். ரைட், 2வது கேள்வி, அல்லாஹ்வின் அருட்கொடைகள் 4 எழுதுக. நிறைய அருட்கொடைகள் இருக்குது. நீங்கள் 3வது பாடத்தில் இதை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க.
4வது பாடத்திலும் இதில் தெளிவாக பெற்றிருப்பீங்க. 3வது 4வது பாடங்களில் நிறைய அருட்கொடைகள் பெற்றிருக்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நீர், வலி, மலைகள், மலைத்தொடர்கள், இயற்கையில் இருக்கிற எல்லா விடயமும் அல்லாஹ்வினால் எங்களுக்கு கிடைத்த அருட்கொடைகள் தான். மழை, வெயில் இதெல்லாம் அருட்கொடை தான். ரைட். ஆகவே 3வது கேள்வியை பாருங்கள். அல்லாஹ் படைப்பாளன் என்பது அவனது படைப்புகள் அற்புதமானவை என்றதை பற்றி 3 வசனங்கள் எழுதுக. இது 4வது பாடத்தில் வந்திக்கிற ஒரு கேள்வி. இதே கேள்வி உங்களோட பயிற்சிலையும் இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் எல்லாம் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா நான் பயிற்சியை டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், கலந்துரையாடிக்கிறேன் இந்த வீடியோவில். ஆகவே இதில் எல்லாம் உங்களுக்கு பயிற்சியிலே வந்த கேள்வியை தான் வந்திக்குது எக்ஸாம்லேயும். அல்லாஹ் படைப்பாளன் அவனது படைப்புகள் அற்புதமானவை இல்லையா? ரைட். இதை பற்றி 3 வசனங்கள். அப்போ அவன் படைப்பினங்களை சொல்லி எவ்வளோ அற்புதமானவை என்றதை நீங்கள் எழுதலாம். அல்லாஹ் பிரம்மாண்டமான படைப்பினங்கள் படைச்சிருக்கிறான் இல்லையா? கோள்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மைக்கட்டு, அது அழகான முறையில் இயங்கி கொண்டு இருக்குது. அதே ஒரு பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? அதே நேரம் காற்று, மின், வெப்பம், குளிர், இதுகளெல்லாம் காந்தம், இந்த மாதிரியான சக்திகள் பற்றி படிச்சிருக்கிறோம். அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவுது இல்லையா? அன்றாட வாழ்க்கையில் உதவுது. அது எவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்குது. உயிரில்லாத சடப்பொருள்கள் பற்றி படிச்சிருக்கிறோம். மலைத்தொடர்கள், நீர், நெருப்பு, நீர்நிலைகள், இதெல்லாம் பற்றியும் நீங்கள் உங்களோட விடைகளில் உள்ளடக்கினா நல்லா. அல்லாட பிரம்மாண்ட படைப்பினங்கள், சடப்பொருள்கள், சக்தி, இதெல்லாம் பற்றி நாங்கள் 4வது பாடத்தில் தெளிவாக படிச்சிருக்கிறோம். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் இருக்கிற அற்புதங்கள், பொதிந்துள்ள அற்புதங்களை நீங்கள் ஒழுங்காக அழகிய முறையில் 3 வசனங்கள் எழுதணும். தெளிவாக பெரிய நீளமான வாக்கியங்கள் இப்போ எழுதக்கூடியதாக இருக்கணும். அதோட படைப்பினங்களை பற்றியும் சொல்லணும். அதனால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், அதில் என்னென்ன அற்புதங்கள் பொதிந்திக்குதுன்றதையும் எழுதணும். ஆகவே அப்படி எழுதியிருந்தால் தான் ஒவ்வொரு வசனங்களுக்கும் 2 புள்ளிகள் வீதம் தருவாங்க டீச்சர். அதுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படுது. அந்த புள்ளி திட்டம் கீழே தந்திக்கிறாங்க. 2 முதலாவது கேள்விக்கு முஹ்மீன் என்ற கேள்விக்கு 2 சரியாக நீங்கள் விட எடுத்தீங்கன்னா 2 புள்ளி. ரைட். அந்த கேள்வியில் 2 பகுதிக்கு இது பாருங்கள். முஹ்மீன் என்றால் யாரென்றும் சொல்லணும், அதோட பொருளையும் கூறணும். ரைட். அப்போ நிறைய பேர் முதலாவது கேள்வியை மட்டும்தான் விடை எழுதிப்பீங்க. 2 பகுதிக்கு 2 பகுதிக்கும் விடை எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கப்படும். 2வது கேள்வி 4 அருட்கொடைகள் கேட்குறாங்க. ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் 4 புள்ளிகள் கிடைக்கும். 3வது கேள்வி 3 வசனங்கள் கேட்குறாங்க. ஆகவே ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் 2 புள்ளிகள் கிடைக்கும். 3 வாக்கியங்களுமே எழுதியிருந்தீங்கன்னா அங்கே சம்பூர்ணமாக அப்போ 6 புள்ளிகள் கிடைக்கும். அழகான வாக்கியங்கள் எழுதுங்க. அல்லாட படைப்பினங்கள் என்னென்ன, அதில் எங்களுக்கு என்ன அற்புதங்கள் இருக்குது, அதையும் அழகான முறையில் எழுதக்கூடியதாக இருக்கு. ரைட். 2வது கேள்விக்கு போவோம். கிராமுன் காத்திபீன் என்ற சிறப்பு பெயருக்குரிய 2 மலக்குகளோட பெயர்களையும் தருக. இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி வரலாம். பாருங்கள், மலக்குகள் பற்றி பாடத்தில் மலக்குகள் 10 பேரை பற்றியும் படிச்சுக்கிறோம். அவங்களோட பணிகள் பற்றியும் படிச்சிருக்கிறோம். என்னென்ன அவங்க பொறுப்பாக செய்கிறாங்கன்னு. அவங்களோட சிறப்பு பெயர்களும் தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லி தந்துருக்கிறேன். சிலதுகள் அவுட் ஆஃப் த புக் வரலாம். ரைட். இஸ்லாம் பாடத்தில் நீங்கள் நிறைய பொதுவான விடயங்களும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறப்பு பேர் கேட்டால் நீங்கள் 3 உடனடியாக சொல்லுவீங்க. நாமூசுல் அஹ்லம். சரி, வெரி குட். அடுத்தது ரூஹுல் குதுஸ். அடுத்தது அர்-ரூஹ். ரைட். மலக்குல் மவுத் என்ற சிறப்பு பேர் யாரு கொடுக்கறது? இஸ்ராயீல் அலைக்கு. ரைட். இது வித்தியாசமாக கேட்குறாங்க. அவங்களோட புக்லேயும் இல்லை. கிராமுன் காத்திபுன்றவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க? எங்கன்னா அன்றாட நடவடிக்கைகளை பதிவு செய்கிற 2 பேர். அப்போ இப்போ சொல்லுங்கள் பாப்பா, யார் 2 பேர்? ரைட், வெரி குட். உங்களோட வலது கையில் ரகீப் அலை இருக்கிறாங்க. இடது கையில் உங்களோட தீய விடயங்கள், நீங்கள் செய்கிற அன்றாடம் செய்கிற தீமையான விடயங்களை உடனடியாக பதிவு செஞ்சு கொள்கிறாங்க. யார்? அத்தீத்தலை. இந்த ரகீப் அலைக்கும் அத்தீத்தலைக்கும் தான் சிறப்பு பெயர் கிராமுன் காத்திபேன் என்றவங்க. ரைட். அல் குர்ஆன்லே சொல்லிக்கிறான் கிராமுன் காத்திபேன் என்றவங்களை பற்றி.
அல் குர்ஆன் வசனங்கள் கூட வந்திருக்குது. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க, அவங்களோட ஏடுகளில் பதிவு செய்து கொள்கிறாங்க. ஏன்னு சொன்னால் மறுமை விசாரணைக்கு அதை கொண்டு போய் அவங்க சமர்ப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் முடிவில் அதை கொண்டு போய் அரசில் அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. ஆகவே கிராமுன் காத்திபின் என்றவங்க யார்? அப்போ ரக்கீப் அலையும் அதீத் அலையும். ரைட். மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் இடையில் வேறுபாடுகள் இரண்டு தான் கேட்குறாங்க. நிறைய எழுதலாம் இல்லையா? அப்போ நீங்கள் வேறுபாடுகள் கேட்டால் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு அட்டவணை மெத்தடில் எழுதினா தான் அழகாக ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ மலக்குகள் நீங்கள் எழுதுங்க, அடுத்தது சைடில் மனிதர்கள்னு எழுதுங்க. மனிதர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டவங்க, மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். அது இல்லாமல் நிறைய இன்னும் டிஃபரன்ஸ் இருக்குது, வித்தியாசங்கள். மனிதர்கள் அவர்களோட வாழ்க்கையில் பசி, தாகம், களைப்பு இப்படி உணர்வுகள் இருக்குது. ஆனால் மலக்குகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பசியோ தாகமோ களைப்பு போன்ற உணர்வுகள் எதுவுமே இல்லை. மலக்குகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் இல்லையா? எந்த நேரமும் வணங்கி கொண்டு அல்லாஹோட பொறுப்பை சரியாக நிறைவேற்றி கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக நிறைவேற்றுவாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. ஆனால் மனிதர்கள் மாறு செய்து கொண்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரைட். வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்க மாறு செய்ய மாட்டாங்க, ஆனால் மனிதர்கள் மாறு செய்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு தான் எங்களுக்கு மறுமையில் விசாரணைகள் இருக்குது. இப்போ மனிதர்களில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்குது, பால் வேறுபாடுகள் இருக்குது இல்லையா? ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் மலக்குகள் அப்படி இருக்கிறாங்களா? இல்லை, ஆண் பெண் வேறுபாடுகள் இல்லை. சரியா? இப்படி வித்தியாசங்கள், வேறுபாடுகள் அழகான முறையில் நீங்கள் அட்டவணை படித்து 2 எழுதியிருந்தீங்கன்னாலே உங்களுக்கு 4 புள்ளிகள் கிடைக்கும். ரைட். 3வது கேள்வி பாருங்கள். பிரதான மலக்குமார் மூவருட பெயரை குறிப்பிட்டு அவங்களோட பணிகளை எழுதுக. மிகவும் ஒரு கேள்வி. அதிலே நீங்கள் எப்படி எழுதணும்னா, மலக்குகளோட பெயர் ஒரு பக்கம், பணிகள் மற்ற பக்கம். இதுவும் ஒரு அட்டவணை மெத்தடில் நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்ல. ரைட். 10 மலக்குகள்மாரையும் பற்றி நான் சொல்லி தந்திருக்கிறேன். பிரதான மலக்குமார். எங்களுக்கு மலக்குகளோட எண்ணிக்கை தெரியுமா? இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் இல்லையா? ஆனால் அல்லாஹ் குறிப்பிட்டுக்கிறான், 10 பிரதான மலக்குகளை குறிப்பிட்டு தந்திக்கிறான். அதில் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவரோட பணி என்ன? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அவரோட பணி என்ன? இப்படி ஆர்டராக பாடமாக்கிக்க சொன்னேன். அதே எக்ஸாமில் கேள்வியாக வந்திருக்குது பாருங்கள். பிரதான மலக்குமார் மூவர் தான் கேட்குறாங்க. 10 பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு 5 பேர்ட விடயத்தை சொல்லித்தரேன். நீங்கள் 10ஐயும் மனனம் செய்து கொண்டு போகணும். ஏன்னா 10லையும் கேள்விகள் வரலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்விடமிருந்து நபிமாருக்கு தூது கொண்டு வருபவர், வஹி கொண்டு வருபவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த காற்று, நெருப்பு, மலை, நீர் நிலைகள் இதுகள் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறவர் தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ரைட். அதுக்கு பிறகு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஃபீலையும் ஈலையும் குழப்பிக்கிறது இல்லை, நிறைய பேர் பிளவிடுறது. ஈல்ன்னு வந்துச்சுன்னா, ஈஎன்னா வந்துச்சுன்னா உயிர் பறிப்பவர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் ஈஎன்னா இருக்குது. உயிர் பறிப்பவர் மலக்குல் மவுத் அல்லது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அது உயிரை பறிப்பவர். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தான் சூர் ஊதுபவர். ஃபீல்னு வந்தால் சூர் ஊதுபவர். ரைட். அதை குழப்பிக்கிறது இல்லை. ரக்கீப் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட நன்மகள், அன்றாட நாங்கள் செய்கிற நன்மையான விடயங்களை ரக்கீப் அலைஹிஸ்ஸலாம் பதிவார். அதீத் அலைஹிஸ்ஸலாம் தீமை, நாங்கள் செய்கிற தீமையான விடயங்களை பதிவு செய்வார். மாலிக் ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொன்னோம்னா, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்திட அதிபதி, ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திட அதிபதி. அது இல்லாமல் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் என்ற 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களோட கப்ருல் கேள்வி கணக்குகளை செய்கிறவங்க, விசாரணை செய்பவராக இருக்கிறாங்க. ரைட். அவங்கள இருவரும் தான் கப்ரடிகளில் எங்களோட விசாரணைகளை ஆரம்பிக்கிற மலக்குகள். சரி, இந்த 10 பேரை பற்றியும் தெளிவாக ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். அது எக்ஸாமில் கட்டாயம் ஒவ்வொரு முறையும், 1ஆம் தவணைக்கு மட்டும் இல்லை, 2ஆம் 3ஆம் தவணைகள்லையும் கேள்விகளாக வரக்கூடியது. சரி மாணவர்களே, இந்த 2வது கேள்விக்கு நீங்கள் சரியாக விட எழுதியிருந்தீங்கன்னா 1வது பகுதிக்கு 2 விட கிராமுன் காத்திபோன்னு இருக்கும். அடுத்தது மனிதர்களுக்கு மலக்குகளுக்கு வேறுபாடுகள் நீங்கள் சரியாக 2 எழுதியிருந்தீங்கன்னா 4 புள்ளிகள்.
கடைசி கேள்வி, மலக்குமாருக்கு 3 பிரதான மலக்குமாரோட பேர் எழுதியிருந்தா 3 புள்ளி, அவங்களோட பணியாக சரியாக எழுதியிருந்தீங்கன்னா இன்னும் 3 புள்ளிகள், ஆகவே 6 புள்ளிகள் கிடைக்கும். ரைட், 3வது கேள்விக்கு போவோம். தொழுகையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு ஹதீஸை எழுதுக. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிறேன், பாடத்தில் ஹதீஸில் இருந்துச்சுன்னா, அல் குர்ஆன் வசனங்கள் இருந்துச்சுன்னா அது கேள்வியாக வரையும். அல் குர்ஆன் வசனம் ஒன்று தருக, ஹதீஸ் ஒன்று தருக, நோன்பின் முக்கியத்துவம் பற்றி, தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி உங்களோட பாடத்தில் நான் சிறு குறிப்பை எழுதுறது எப்படின்னு சொல்லி தந்தேன் இல்லையா இந்த விடயத்தில். அதான் நீங்கள் திரும்ப உங்களோட சிறு குறிப்பை பாடமாக்கி கொள்ளுங்கள். ரைட், தொழுகையோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு ஹதீஸ் கேட்டு வந்திக்குது. ஹதீஸ்ன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் வாழ்க்கை முறைமை தான் ஹதீஸ்ன்னு நான் சொல்லி தந்துருக்கிறேன். அப்போ சொன்னதாக இருக்கேன், நபி அவங்க சொன்னதாக இருந்தால் தான் அது ஹதீஸ் இல்லையா? அப்போ ஹதீஸ் எழுதும் போதும் நான் சொல்லியிருக்கிறேன், ஹதீஸை எழுதி முடித்துட்டு அதுக்கு பின்னால் இருக்கிற ப்ராக்கெட் உள்ளுக்கு இருக்கும் இல்லையா? என்ன புகாரி முஸ்லீம், புகாரின்னு இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம், அஹ்மத், அபு தாவூத், இப்படி கிரகந்தங்களை பதிவு செஞ்சுருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அதையும் எழுதினா தான் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஹதீஸை மட்டும் சும்மா வாக்கியத்தை எழுதிட்டு வரதில்லை, வாக்கிய முடிவில் எந்த ஹதீஸ் கிரகந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்றதையும் எழுதினா தான் உங்களுக்கு முழு புள்ளி கிடைக்கும். ரைட், தொழுகையிட முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற ஹதீஸ் உங்களுக்கு இலகுவாக தெரிஞ்சது தானே இல்லையா? நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது அஹ்மத், அபு தாவூத்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரைட், உங்களோட 9வது பாடத்தை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்றாலே அதில் நிறைய அல் குர்ஆன் வசனங்கள் இருக்குது, ஹதீஸில் இருக்குது, அதில் கேள்வியாக வரலாம். அவை இதில் கேள்வி வந்திக்குது ஹதீஸ் உண்டு இல்லையா? தொழுகையோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் வேணும். பாருங்கள், நபி அவங்க சொல்கிறாங்க, உங்கள் குழந்தை 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தும் அவர்கள் தொழாவிட்டால் அவர்களை அடித்து சரி தொலை வையுங்கள். இது அஹ்மத், அபு தாவூத் 2லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்படித்தான் ஹதீஸை எழுதணும். உங்களோட மொழி நடையில் சரி எழுதினா சரி, அதோட கண்டென்ட் உள்ளடக்கம் சரியாக இருக்கணும், கிரகந்தமும் சரியாக இருக்கணும். இஸ்லாம் கூறும் கடமைகளை ஒழுங்கு முறையில் எழுதட்டாம். ஒழுங்கு வரிசையில் இஸ்லாத்தில் கடமைகள் 5 இருக்குது. அதை ஒழுங்கு எழுதினோம்னா கலிமா, 2வது தொழுகை, 3வது ஜக்காத், 4வது நோன்பு, அடுத்தது 5வது ஹஜ். நான் இதை எதிர்பார்த்த கேள்விகள் தான். நான் உங்களுக்கு பாடங்கள் படிப்பிக்கும் போதும் சொன்னேன், இதெல்லாம் கேள்வியாக வரையலாம், இப்படி கேள்வியாக வரையலன்னு. அது மாதிரியே கேள்விகள் வந்திருக்குது இல்லையா? அப்போ பாடத்தில் நீங்கள் சிறு குறிப்பு எடுத்ததால் அவை உங்களுக்கு இது இலகுவாக எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து இஸ்லாத்தின் சிறப்புகள் 3 எழுதுக. ரைட், இஸ்லாத்தின் சிறப்புகள் 3 எழுதினா உங்களுக்கு 6 புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே விவரித்து எழுதணும். 3 எழுதணும்னா ஒழுங்கான 3 வாக்கியங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு 6 புள்ளிகள் இங்கே கிடைக்கும். இது உங்களுக்கு தெரியும், 5வது பாடத்துலேருந்து இருக்குது. அல் இஸ்லாம் என்ற பாடம் நாங்கள் படித்தோம். அதில் நிறைய இஸ்லாமிய மார்க்கம் பற்றிய சிறப்புகள் நிறைய படித்துக்கிறோம். பயிற்சிலையும் கேள்விகள் வந்திருக்குது. ரைட், இஸ்லாம்ன்றது அல்லாஹ் அருளிய மார்க்கம், அது ஒரு இயற்கையான மார்க்கம். மனித வாழ்க்கையோடு பார்க்கும்போது எல்லா சந்தர்ப்பங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம். நீதி, நேர்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இது மாதிரி நற்குணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லையா? வாழ்க்கையில் நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்தோம்டா, எங்கள் வாழ்க்கையில் நற்குணங்கள், நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முறையில் அது எங்களை நெறிப்படுத்துது, நேர் வழி காட்டுது. அதே மாதிரி உலக வாழ்க்கையில் திருப்தியையும் மகிழ்ச்சியை, நிம்மதியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று மறுமையிலையும் வெற்றி அடையக்கூடிய எங்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது. ஆகவே இஸ்லாத்தோட சிறப்புகள்னால் இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அல் இஸ்லாம்ன்ற பாடத்தில் நான் இதெல்லாம் சொல்லித்தந்தேன். இது கேள்வியாகவும் வருமென்றும் சொல்லித்தந்தேன், அதே மாதிரி கேள்வியாக வந்தும் இருக்குது. ஆகவே இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, 4வது கேள்விக்கு போவோம். நீரிட வகைகளை குறிப்பிடுக. அத்தஹாரத் என்ற பாடம் பாடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீர்ட வகைகள் 3: அல் மாவுன் தஹூர், அல் மாவுன் தாஹிர், அல் மாவுன் நஜீஸ். மாவுன் தஹூர் என்ற அவங்களுக்கு தெரியும், மிக சுத்தமான அல்லது பரிசுத்தமான நீர்.
அல் மாவுன் தாஹிர்ன சுத்தமான நீர், அல் மாவுன் நஜீஸ்ன்றது வந்து அசுத்தமான நீர் என்று எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ரெண்டாவது கேள்விக்கு போவோம். சாதாரண நஜீஸுக்கு 3 உதாரணங்கள் தருக. சாதாரண நஜீஸ் நாங்கள் அந்த பாடத்திலேயே இருக்குது. கடுமையான நஜீஸ், இலகுவான நஜீஸ், சாதாரண நஜீஸ்ன்னா என்ன, அவற்றை எப்படி சுத்தப்படுத்தணும், அதற்கான உதாரணங்கள் என்னென்னன்றதை உங்களுக்கு சொல்லி தந்து இருக்கிறேன். இதில் கேள்வி வந்து சாதாரண நஜீஸுக்கு 3 உதாரணங்கள் வந்து உங்களுக்கு எழுதலாம். இரத்தம், வாந்தி, மலம், சலம், செத்த பிராணிகள், வாய்க்கோலை, இதெல்லாம் வந்து இதுக்கான விடைகளாக எழுதலாம். 3 தான் கேட்குறாங்க. நீங்கள் 3 சரியான முறையில் எழுதுங்க. 3வது கேள்விக்கு போங்க. கடுமையான நஜீஸை சுத்தம் செய்யும் முறையை எழுதுக. கடுமையான நஜீஸ்ன்னா என்னன்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அதை சுத்தம் செய்யும் முறையும் நான் ஏற்கனவே என் வீடியோவில் ஒழுங்காக குறிப்பிட்டு இருக்கிறேன். அது கேள்வியாக வந்திருக்குது. கடுமையான நஜீஸ்ன்னா என்ன? நாய், பன்றிட, உமிழ் நீர், இதெல்லாம் தான் கடுமையான நஜீஸ். கடுமையான நஜீஸை சுத்தம் செய்வதற்கு மிக பரிசுத்தமான நீர், அதாவது மாவுன் தஹூரை நாங்கள் பயன்படுத்தணும். என்ன செய்யணும்? 7 முறை கழுவணும். நல்ல முறையில் 7 முறை கழுவணும். அந்த இடத்துல அந்த அசுத்தம் போயிருக்கணும். முழுமையாக நிறம், சுவை, மனம் அனைத்துமே இல்லாமலாம் இருக்கணும். நல்ல முறையில் சுத்தப்படுத்திருக்கணும். 7 முறை நீரால் கழுவணும். முதல் முறையில் உங்களுக்கு மண் கரைசலையும் பயன்படுத்தி நல்லா தேய்த்து கழுவக்கூடியதாக இருக்கணும். இப்படி தான் நல்லா தூய்மைப்படுத்துவீங்க. அழகான முறையில் படிமுறையாக எழுதியிருக்கணும். எழுதியிருந்தால் உங்களுக்கு இதுக்கு 6 புள்ளிகள் கிடைக்கும். ரைட். நீர்ட வகைகள் எழுதினா 2 புள்ளி. சாதாரண நஜீஸுக்கு 3 உதாரணங்கள் எழுதியிருந்தால் 4 புள்ளி. அதே மாதிரி கடுமையான நஜீஸை சுத்தப்படுத்துறது எப்படின்னு ஒழுங்கு எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 புள்ளிகள் கிடைக்கும். மொத்தம் 12 புள்ளிகள் இந்த கேள்விக்கு கொடுக்கப்படுது. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட். 5வது கேள்வி பாருங்கள். முதலாவது கேள்வி, மறுமையில் விசாரிக்கப்படும் முதல்ல விசாரிக்கப்படும் அமல் யாது? உங்களுக்கு தெரியும், தொழுகை தான் முதலாவது விசாரிக்கப்படும். ரைட். தொழுகையை பற்றி தான் மறுமையில் முதல்ல விசாரிக்கப்படும். 2வது கேள்வியை பாருங்கள். சுத்தம் பற்றி நீர் கற்ற ஒரு ஹதீஸை குறிப்பிட. சுத்தம் என்ற பாடத்தில் கேள்வி வந்திருக்குது. ஹதீஸ் ஒன்று எழுத வந்திருக்குது. பாருங்கள், இந்த கேள்வி பேப்பரில் நிறைய ஹதீஸ்கள், அல் குர்ஆன் வசனங்கள் கேட்டு வந்திருக்குது. ரைட். அப்போ சுத்தம் பற்றி நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? நிறைய அல் குர்ஆன் வசனங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த பாடத்தில் இருக்குது. ஹதீஸ்களும் இருக்குது. சுத்தம் ஈமானின் ஒரு பகுதியாகும் என்றது வந்து எழுதினாலும் அது ஒரு நபிமொழி தனியாக அது ஒரு ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்படும். ரைட். ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் உள்ளடக்கிய 3 பிரதான பகுதிகளும் எவை? உங்களுக்கு தெரியும். ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள் என்னென்ன? முதலாவது நாங்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்கணும். அடுத்தது மலக்குமாரை விசுவாசிக்கணும். 3வது வந்து இறுதி வேதங்களை நாங்கள் விசுவாசிக்கிறது. அதே மாதிரி 4வது நபிமார்கள், ரசூல்மார்களை விசுவாசிப்போம். அதே மாதிரி 5வது மறுமை நாள். 6வது விடயம் வந்து கலாக்கதிர் பற்றிய விசுவாசம். 6 விடயங்களும் ஒழுங்குமுறையாக நீங்கள் மனனம் செய்திருக்கணும். இந்த 6 விடயங்களையும் உள்ளடக்கக்கூடிய 3 பிரதான பகுதிகள் என்னென்ன? உங்களுக்கு தெரியும். ஏகத்துவம், அதாவது தௌஹீதுன்ற இதில் வந்து அல்லாஹ் பற்றிய அல்லாஹ்வையும் கலாக்கதிரையும் விசுவாசிக்கிற விடயங்கள் வந்து தௌஹீதுன்ற இதில் உள்ளடங்கப்படும். அதே மாதிரி ரிசாலத்துன்றதில் அந்த பகுதியில் நபிமார்கள், ரசூல்மார்கள், அதே மாதிரி இறுதி வேதம், இந்த விசுவாசங்கள் அனைத்தும் நாங்கள் ரிசாலத் என்ற பகுதியில் உள்ளடக்குவோம். மஆதுன்ற பகுதியில் மறுமை பற்றிய நம்பிக்கையை உள்ளடக்குவோம். ஆகவே 3 பகுதிகளையும் எழுதி நீங்கள் எந்தெந்த நம்பிக்கை உள்ளடங்குதுன்றதையும் தெளிவாக எழுதி இருக்கணும். அப்போ தான் 6 புள்ளிகள் கிடைக்கும். மஆதுன்ற மறுமை பற்றிய விசுவாசம், ரிசாலத்துல்லுக்கு நபிமார்கள், ரசூல்மார்கள் மற்றும் இறுதி வேதங்கள் பற்றிய விசுவாசம். அதே மாதிரி ஏகத்துவம், அதாவது வந்து தௌஹீதுன்றதுள்ளால் வந்து அல்லாஹ் பற்றிய விசுவாசங்கள் உள்ளடக்கப்படும். ரைட். அதை நீங்கள் விரிவாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 6 புள்ளிகள் கிடைக்கும். ரைட். 6வதுக்கு போவோம். வுலுவுடன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் 2 தருக. உங்களுக்கு வுலு செய்து கொண்டு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னு தான் கேட்குறாங்க. அல் குர்ஆன் ஓதுவதற்கு, 5 நேரம் தொழுவதற்கு, தொழுகைக்கு,
ஓதுவதற்கு, கஹ்பாவை தவாப் செய்வதற்கு, இந்த மாதிரி கடமைகள் செய்யணும்னா நாங்கள் கட்டாயம் வுலுவோடு காணப்படணும். ரைட். 2வது கேள்விக்கு போவோங்க. வுலுவின் ஃபர்லுகளில் முதல் 3ஐயும் ஒழுங்கு முறைப்படி எழுதட்டான். நான் சொல்லியிருக்கிறேன், வுலுவோட ஃபர்லுகளில் ஒழுங்கு முறைப்படி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு, அதை ஒழுங்கு வரிசை முறைப்படியே எழுதணும். ரைட். வுலுவை ஆரம்பிக்கின்றேன் என்ற மனதில் என்ன நீயத்து ஒன்று வைத்து கொண்டு சொல்கிறது தான் முதலாவது. 2வது முழு முகத்தையும் கழுவுறது இல்லையா, அது நாடி வரங்காட்டியும் நெற்றியில் சரியான மேல் நெற்றி வரங்காட்டியும் காதுகள் வரையும் முழு முகத்தையும் ஒழுங்காக 3 முறை கழுவுறது. அடுத்தது 2 கைகளையும் முழங்கை வரையும் நீங்கள் கழுவணும். இது 3ம் தான் முதலாவது 3 ஃபர்லுகள். வுலுவை முறிக்கும் காரியங்கள் 3 தருக. வுலுவை முறிக்கும் காரியங்கள்னால் 4 இருக்குது, அதில் 3 கேட்குறாங்க. ரைட். முன்பின் துவாரங்கள்லேருந்து ஏதாலும் வெளியே வர்றதல், அதோட புத்தி நீங்குதல், சித்த சுவாதீனம் இல்லாமல் போகிறது, புத்தி நீங்குறன்னு சொல்லுவோம். அடுத்தது எந்த ஒரு திரையும் இல்லாமல் அபத்தை தொடுறது, அஜ்னபி ஆண் பெண் திரையின்றி அவங்க தொடுதல், இது மாதிரியான விடயங்களால் வுலு முறிக்கப்படும். வுலு முறிக்கும் காரியங்கள் அல்லது வுலுவின் முஃப்திலாத்கள் என்னன்னு தான் கேட்குறாங்க. ரைட். அதுக்கும் 12 புள்ளிகள் 2, 4, 6 கொடுக்கப்படுது. 7வது இறுதி கேள்வி, அர்கானுல் இஸ்லாம் என்றால் என்ன, அதில் உள்ளடங்குபவை எவை என்றது கேள்வி. அர்கானுல் இஸ்லாம்ன்றது இஸ்லாத்தின் 50 இல்லையா. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதர் என்று சாட்சி சொல்லுதல், அதே மாதிரி தொழுகையை நிலைநாட்டுதல், அதே மாதிரி ஜக்காத் கொடுத்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல், அதே மாதிரி வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்தல். இந்த 5ஐயும் உள்ளடக்குவது தான் அர்கானுல் இஸ்லாம்ன்றது. அதில் உள்ளடக்கம் ஷஹாதா, அடுத்தது தொழுகை, அடுத்தது ஜக்காத், நோன்பு, ஹஜ், இந்த கடமைகள். இதை விளக்கி எழுதினீங்கன்னா 6 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்தது கேளுங்க. 2வது கேள்வி, நோன்பின் பயன்கள் 3ஐ விளக்குக. ரைட். விளக்குகன்னா நீங்கள் கொஞ்சம் விரிவாக எழுதணும். வசனங்களை எழுதி வச்சுட்டு வந்தால் போதாது. கேள்வி விளக்குகன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பந்தியாக எழுதணும். ஒரு 3 பந்தி எழுதினா நல்லா. அப்படின்னா 3 வாக்கியங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பந்தியில் ஒரு 2 அல்லது 3 வாக்கியங்கள் வர மாதிரி நோன்புட பயன்கள் விரிவாக எழுதணும். ரைட். அப்போ தான் உங்களுக்கு 6 புள்ளிகளே கிடைக்கும். நோன்பின் பயன்கள் 11ஆம் பாடம் நோன்புன்ற பாடத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம். நோன்பாளிகளுக்கு ரையான் என்ற சுவன வாயில் திறந்திருக்குது. அதாவது பாவமான காரியங்களில் ஈடுபடாமல், நோன்பு முறிக்கும் செயல்களில் ஈடுபடாமல் ஒரு ஆள் ஒழுங்கான முறையில் நோன்பை நோற்று வந்தாலன்னா அவருக்கு ரையான் என்ற சுவன வாயிலால் சுவனம் போகலும். ரைட். இது ஒரு மறுமையில் எங்களுக்கு நோன்பால் கிடைக்கிற ஒரு பெரிய பயன். நோன்பால் கிடைக்கிற இன்னொரு பயன்தான் மனப்பக்குவம் இல்லையா. நாங்கள் பாவமான தீய காரியங்களில் ஈடுபடாமல் எங்களை ஒழுங்கான முறையில் எங்களை நற்செயல்கள்லேயே நல்ல அமல்கள்லேயே ஈடுபடுத்தி கொண்டு நல்ல முறையில் நோன்பை நோக்க முயற்சிக்கிறோம். இது நோன்பால் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மனப்பக்குவம் இல்லையா. சகிப்புத்தன்மை அது வளர்க்குது இல்லையா. பொறுமை, சகிப்புத்தன்மை, மனப்பக்குவம், இந்த மாதிரியான இதுகள் பாவமான காரியங்கள் இந்த விடுபடக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நோன்பினால் கிடைக்கிற பயன்கள் தான். நோன்பால் தான் மற்றவர்களோட துன்ப துயரங்களை, ஏழை எளியோட பசி துயரத்தை, சிக்கனமாக வாழ வேண்டியது, அதே மாதிரி கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பாங்கு இந்த நோன்பினால் தான் எங்களுக்கு வருது. ரைட். ஏழை எளியோட கஷ்ட துன்பங்கள் விளங்குது. அவர்களுக்கு ஜக்காத் சதக்காகள் வழங்கப்படுற ஒரு மாதமாக நாங்கள் அதை அமைத்துக்கொள்கிறோம். எங்களுக்கு நிறைய நன்மைகளை திரட்டி கொள்ளக்கூடிய மாதம் அது. துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம். அவே நல்ல விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் அமைத்து கொள்ளவும், ஹராமானவற்றிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் இது ஒரு நேர்வழிகாட்டலாம் அமைகிற ஒரு மாதமாகத்தான் நோன்பு இருக்குது. அவை நோன்போட பயன்கள் ஏராளம். இங்கே 11ஆம் பாடத்தில் தெளிவாக நீங்கள் வாசித்து சிறு குறிப்பு எழுதியிருப்பீங்க. இந்த சிறு குறிப்பை படித்து இந்த கேள்விக்கு உரிய முறையில் பதிலளிக்கணும், விளக்கி எழுதணும். ரைட். என்னென்ன விதத்தில்
நோன்பு எங்களுக்கு பயன் தருதுன்னு. சரி, அப்போ தான் 6 புள்ளிகளையே பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், இதில் அப்போ உங்களுக்கு தெரியணும், பார்ட் 2ல் பகுதி 2ல் 5 கேள்விகள் தான் விடையளிக்க சொல்லிருந்துச்சு. ஆகவே 2 கேள்விகளை நீங்கள் விட்டு விடையலும். உங்களுக்கு எது கஷ்டம்னு யோசிக்கிறீங்களோ, புள்ளிகள் குறைவாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த 2 விடுங்க. நல்லா 12க்கு 12 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு 5 கேள்விகளை சரியாக தெரிவு செய்து, அப்போ நீங்கள் ஒழுங்கான முறையில் தெரிவு செஞ்சீங்கன்னா பகுதி 2ல் 60க்கு 60 புள்ளிகளையே பெற்றுக்கொள்ளலாம். 5 கேள்விக்கு முழுமையாக பதிலளித்து 12 புள்ளி வீதம் 5 60 புள்ளிகள் உங்களுக்கு அழகான முறையில் திரட்டி கொள்ளலாம். பார்ட் 1 இலகுவான பகுதி 40 கேள்வியில் 40ஐயுமே எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ட் 2ம் இலகுவாக தான் வந்திருக்குது. உங்களோட புத்தகத்தை தழுவிய கேள்விகளே தான் வந்திருக்குது. பயிற்சியை நீங்கள் செய்திருந்தீங்கன்றாலேயே, என்ன சிறு குறிப்புகளை படித்திருந்தீங்கன்றாலே உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே முழு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலும். சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.